ஏய் சூர்யா, எங்கடா இருக்க? எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? இதோ ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன்ப்பா. சரி. ஏய், ஏன்டி இன்னைக்கு ஆஃபீஸ் வரல? இல்லடி, நானும் என் பாய் ஃப்ரெண்டும் மகாபலிபுரம் போறோம். இதுதான் நாங்க சந்திக்க போற லாஸ்ட் மீட்டிங். என்ன சொல்ற? எல்லாம் உனக்கு தெரியும்லடி. நெக்ஸ்ட் வீக் மாமா பையன் கூட என்கேஜ்மெண்ட் ஆக போகுதுன்னு. ஓகே ஓகே, கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒத்திகையா? சீச்சி, அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. எல்லாத்தையும் பேசி தீர்த்துக்கலான்னு தான். ஓகே ஓகே. சொல்லுப்பா. இருப்பா, ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். வெயிட் பண்ணா.
இந்த அழைப்பு டிஸ்கனெக்ட் செய்யப்படுகிறது. உங்கள் அக்கவுண்டில் போதுமான பேலன்ஸ் இல்லாததே இதற்கு காரணம். என்னடி இந்த நேரத்துல ஆபீஸ் போகலையா? இல்லடி. ஹெல்ப் மீ ப்ளீஸ். யாராச்சும் இருக்கீங்களா? ஹலோ ஹலோ. ஹலோ 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 ஹலோ. சொல்லு தம்பி. ஹலோ, நீங்க யாருங்க? என்ன இட வசதி நல்லா இருக்கா? டேய், யாரா நீ? ரொம்ப உணர்ச்சிவசப்படாத தம்பி. பதட்டத்தில் பிபி ரைஸ் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும்னு தெரியுமில்ல. மூச்சு திணறி செத்துருவேன். அதனால கொஞ்சம் பொறுமையாக பேசு. இன்னும் நீ ரொம்ப நேரம் உயிரோடு இருக்கணும். நான் கேட்கறதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லிட்டேன்னா சீக்கிரமா உயிரோட வெளியில வரலாம். இல்ல அப்படியே உள்ளே இருந்து செத்துற வேண்டியதுதான். யாருங்க நீங்க? அத நான் கேட்கணும். ஏன்டா அப்படி பண்ண? என்ன பண்ண? என்ன பண்ணல? காஸ்ட்லியான பைக்கு, காஸ்ட்லியான ட்ரெஸ், காஸ்ட்லியான ஃபோன், வாழ்க்கையில எதை பத்தியும் கவலை இல்லாத போக்கு. எங்களுக்கு கிடைக்காத விஷயம் எல்லாம் உங்க பாக்கெட்ல இருக்கிற திமிர்ல தானடா இந்த ஆட்டம் போடுறீங்க. இப்படி இருக்கிறதுனால உனக்கு
உனக்கு என்ன பொறாம? பொறாமை இல்லடா, எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை. உங்க அப்பா உனக்கு கஷ்டத்தை சொல்லி வளர்த்துருந்தானா உனக்கு கஷ்டம்லாம் என்னன்னு தெரியும். கவர்மெண்ட் வேலை, கை நிறைய சம்பளம், பை நிறைய லஞ்சம். அப்படி இருக்கும்போது அவன் எப்படி உனக்கு புத்திமதி சொல்லுவான்? யோகியே இல்லாதவன். என்ன எங்க அப்பாட்ட பல கோடி லஞ்சம் கொடுத்து ஏமாத்திட்டியா? ஹலோ 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 ஹலோ. ஆயிரக்கணக்கில் சம்பளம் வாங்குறவனே குடும்பம் நடத்த திண்டாடுறான். உங்க அப்பா லஞ்சத்தையே கோடிக்கணக்கில் வாங்குறானா? அப்புறம் ஏன்டா பண்ண மாட்டேன்? ஹலோ, நீ யாரையா? உன்னால பாதிக்கப்பட்டவன்டா. என்னாலயா? நல்லா யோசிச்சு பாரு. ஹலோ ஹலோ ஹலோ. என்ன சும்மா இரு. கூப்பிடுறாரு, ஒரு நிமிஷம். ஹலோ, எங்கடி இருக்க? கோயில்ல அப்பா கூட. ஓ, அவ்வளோ பக்தியா? சீச்சி அப்படிலாம் இல்லை. சரி சொல்லு, என்ன விஷயம்? ஏய், போர் அடிக்குதுடா. எங்கேயாவது படத்துக்கு போலாமா? என்ன படம் போகலாம்? ஏய், எந்த படமா இருந்தா உனக்கு என்ன? நம்ம என்ன படமா பார்க்க போறோம்? ஆமாம்ல. சரி, அப்போ ஒன்று பண்ணுவோம். ஓட்டேரி மேகலா தேட்டரில் கர்ணன் படம் போட்டிருக்கானா? அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க, அங்கே போகலாம். ஓகேவா? ஓகே. எப்போ வருவ? இந்த ஷோ முடிஞ்சோடனே. அங்கே என்ன ஷோ? இல்லை, கோயிலில் இருக்கான்ல, அதான் பூஜை முடிஞ்சவனே வந்துடுறேன்னு சொன்னேன். சரி, ஓகே, சீக்கிரம் வா. ஓகே, பாய். காசுக்காகவே கழுத்தாரு, பாசத்துக்கு பண்ண மாட்டேனாடாயம் வென்று. என்னவா? இல்லை, அப்பா கோயிலுக்கு போகிறாரான், என்னையும் வர சொல்கிறாரு. பக்தி முத்தி போச்சு போல. சீச்சி அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவங்க விருப்பப்படுறாங்க, அவங்க மனசு கஷ்டப்படுத்தக்கூடாது பாரு, அதான் வரேன்னு சொல்லிட்டேன். அதுவும் இல்லாமல் நம்ம என்ன சாமியை கும்பிட போகிறோம், அவங்க மனசை சந்தோஷப்படுத்துறது நம்ம கடமை இல்லையா? எப்படி இப்படி பொறுப்பா மாறிட்ட? நீ எப்போ என்ன கழட்டிட போறியோ அதான் ஒரு சேஃப்டிக்கு. ஏய், இல்லைம்மா, அப்பா அம்மா பகச்சக்கூடாதுல்ல, அதான் ஒரு சேஃப்டிக்குன்னு சொன்னேன். எதுக்கு? இல்லை, கோயிலுக்கு போகிறான்ல, உண்டியில் பணம் போடணும், அடுத்து உன் பேரில் அர்ச்சனை வேற பண்ணணும், அதுக்கு தான். ஏன் உங்க அப்பா தான் உன் பேர்ல நிறைய பணத்தை பேங்க்ல போட்டு வச்சிருக்காருல்ல, அதுல இருந்து எடுத்து செலவு பண்ண வேண்டியதானே? என்கிட்ட நிறைய பணம் இருக்கு இல்லைன்னு, ஆனால் உன் பேரில் அர்ச்சனை பண்ணுறதுனால உன் பணத்தில் பண்ணாதான் நல்லது, அதுக்கு தான். எப்படியோ செலவு பண்ணதை திருப்பி வாங்கிட்ட. இந்தா. சாரி சாரி சாரி, சும்மா கலாய்ச்சேன்டா, கோச்சிக்காத. சரி, நீ கோயிலுக்கு போய் ஒழுங்கா சாமி கும்பிட்டு வா. பாய். பாய்.
ஹலோ ஆ சொல்லுடா. ஏடிஎம்ல 500 தான் கிடைச்சது. படம் போலாமா இல்லை பீச் போலாமா? தேட்டர்னா 2.5 மணி நேரம் தான். பீச்னா அப்படி இல்லை. படத்துக்கு போயிட்டே பீச்சுக்கு போலாம். ஓகே. அம்மா என்னடி? எனக்கு கெமிஸ்ட்ரி சிலபஸ்ல டவுட் இருக்குமா, நான் போய் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு வந்துடுறேன். போயிட்டு சீக்கிரமா வந்துரு. இந்த காலத்துல ஆம்பளை பிள்ளைங்களுக்கே பாதுகாப்பு இல்ல. என்னடி கெமிஸ்ட்ரியில மட்டும்தான் டவுட்டா? உன் வேலையை மட்டும் பாரு. இந்தடி வரும்போது ஆட்டோல வந்துரு. ம் சரிம்மா. வரும்போது தனி ஆட்டோல வராத, ஷேர் ஆட்டோல வா. இந்த பொம்பளை பிள்ளைங்களை கட்டி கொடுக்கற வரைக்கும் வயித்துல நெருப்பு கட்டிட்டு இருக்க மாதிரி அம்மா இருக்கு. பையனை பெத்திருக்க வேண்டியதானே? வயித்துல ஐஸ் வச்ச மாதிரி இருந்திருக்கோம்ல. ஏய், வாயை மூடிட்டு படிடி. இவ ஒருத்தி. ஏன்டா இவ்வளோ லேட்டு? அப்பாவை ட்ராப் பண்ணோம்ல. போலாமா? ஒரு நிமிஷம் இரு. போலாம். ஹலோ, நீ ராகேஷ் இல்லைன்னு தெரியும். நீங்கள் ராகேஷோட ஆளுங்களா? ஹலோ, நீங்கள் யாருன்னு சொல்லுங்க. மஞ்சுளாவோட அண்ணனா? பிரியாவோட அண்ணன்? இல்லை சுமதி காயத்ரி இவங்களோட அப்பாவா? நீங்கள் யாருன்னு சொல்லுங்க ப்ளீஸ். பிரியா, சுமதி, மஞ்சுளா, காயத்ரி, இன்னும் எத்தனை பொண்ணுங்கடா உன் லைஃப்ல? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ யாருன்னு சொல்லு. உனக்கு எவ்வளோ பணம் வேணும்? நான் ஏற்பாடு பண்ணுறேன். ஹலோ ஹலோ, உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லு. ஹலோ, எவ்வளோ பணம் வச்சிருக்க? அது பல கோடி இருக்கும். எவ்வளோ வேணும் மட்டும் சொல்லு. என்னை வெளியில் விடு. ஹலோ ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? நீ எனக்கு லட்சமோ கோடியோ தர வேண்டாம். நான் சொல்றத மட்டும் செய்தியா? சொல்லுங்க, என்ன செய்யணும் சொல்லுங்க. உன்னோட ஆணுறுப்பை வெட்டி தரியா? என்ன என்ன சொன்னீங்க? இல்ல, நீ ஆம்பளைன்னு சொல்லிட்டு தெரியறியே, அதுக்கு ஆதாரமா இருக்கிற உன்னோட ஆணுறுப்பை வெட்டி தரியான்னு கேட்டேன். ஐயோ லூசாயா நீ? உனக்கு 1 hour டைம் தரேன். யோசனை பண்ணிட்டு சொல்லு. ஹலோ ஹலோ ஹலோ, Ah!
பினு, சொல்லுங்க அங்கிள். சூர்யா உங்க கூட வந்தானா? வரல அங்கிள். ஆ. நானே உனக்கு கால் பண்ணேன். ஃபுல் ட்ரிங்க் ஆகுது, அவன் எடுக்கல. ஓ, ஓகே பினு. டேனியல். சொல்லுங்க அங்கிள். பையன் அங்க வந்தானா? என் கூட வந்தான் அங்கிள். கிளம்பி வீடியோ வந்துட்டானு. ஹலோ. என்ன சூர்யா, நான் சொன்னதை செஞ்சிட்டியா? உங்களுக்கு என்ன தாங்க வேணும்? என்னை வெளில விடுங்க. நீங்க என்ன கேட்டாலும் தரேன். என்ன தருவ? நீங்க என்ன கேட்டாலும் தரேன். வாழ்க்கை தரியா? என்ன இதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை கேட்டிருக்கேன்னு யோசிக்கிறியா? எங்க கௌசல்யோட சொந்தக்காரங்களா? பரவாயில்லையே, பேரெல்லாம் ஞாபகம் வச்சிருக்க. நான் மற்ற பொண்ணுங்கிட்ட பழகின மாதிரி தாங்க கௌசல்யா கிட்டையும் பழகினேன். நீங்கள் வேணா அவகிட்ட கேட்டு பாருங்க. மற்ற பொண்ணுங்களும் எங்க கௌசல்யாவும் ஒன்னாடா உனக்கு? உன் கூட பழகின மற்ற பணக்கார பொண்ணுங்களுக்கு வேணா உன் கூட ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கிட்டு போகிறது, ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி இருக்கலாம். ஆனால் எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெல்லாம் அந்த மாதிரி இல்லைடா. பொம்பளை பிள்ளைங்க தான்டா குடும்ப கௌரவம். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஜென்ரேஷன்னா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? அப்படின்னா உனக்கு எப்படி தெரியும்? உங்க அப்பன் பெரிய பதவியில இருக்கான், உங்க அம்மாவும் பெரிய பதவியில இருக்கா. அவங்க உனக்கு கஷ்டத்தை சொல்லி வளர்த்துருந்தா தெரியும். காசை கொட்டியில வளர்த்துருக்காங்க, அதான் அரிப்பெடுத்து அலைஞ்சிருக்க. எங்க சொந்தக்காரங்கள்லயே கௌசல்யா தாண்டா காலேஜின்ற வாசல்ல முதல்ல காலடி எடுத்து வச்சவ. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். அக்கா, நான் தான் என் ஸ்கூல்லயே ஃபர்ஸ்ட்க்கா. 1110 மார்க் வாங்கி நான் பாஸ் பண்ணிட்டேன்க்கா. எனக்கு தெரியும்டா நீ தான் ஃபர்ஸ்ட் வருவேன்னு. இந்தா அக்காவோட சின்ன கிஃப்ட். என்னதுக்கா? ட்ரெஸ்ஸா? பிரிச்சு பாருமா. அப்பா இருந்தா கூட உன்ன மாதிரி என்ன பாத்திருக்க மாட்டார்லக்கா. உனக்கு நான் இருக்கேன்டா. உனக்காக என்ன வேணாலும் நான் பண்ணுவேன். இனிமே எல்லாமே உன் கையில தான்டா இருக்கு. இந்திரா, இந்தா. காலையில இருந்து பச்சை தண்ணி கூட பல்லுல படாம இருக்கா. முதல்ல இந்த தண்ணிய குடு. அப்படியா? இந்தா குடி. இந்தா இந்த ஸ்வீட்டை குடு. உன் கையால கொடுத்தாதான் சாப்பிடுவேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கா. குடு முதல்ல. பெரியம்மா, வாடா, வா வா உட்காரு. குட்டிமா கலக்கிட்ட. இந்தா அண்ணனோட கிஃப்ட். தேங்க்ஸ்ண்ணா. இந்தா உன் தங்கச்சி பாஸ் பண்ணிருக்கா. ஸ்வீட் எடுத்துக்கோ. வச்சுக்கோ. இந்தா நீயும் எடுத்துக்கோ. கொடுங்க. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் சாப்பாடு ரெடி பண்றேன். சரி பெரியம்மா. ஏண்டா இன்னைக்கு சீக்கிரம் கடையை மூடிட்டியா? அம்மா குடும்பத்தில் 1000 மார்க் யார் வாங்கினா, அதான் ஓடி வந்துட்டேன். குறா. இரு இரு இரு. தேங்க்ஸ்ண்ணா. நல்லா இருக்கு.
ஆப்ஷன் பாரு. இந்த ஆப்ஷன் என்னன்னா ஜென்ஸ் வாய்ஸில் பேசினா லேடிஸ் வாய்ஸ் கேட்கும், லேடிஸ் வாய்ஸில் பேசினா ஜென்ஸ் வாய்ஸ் கேட்கும். ட்ரை பண்ணி பாரு. இனிமே உன் பாய் ஃப்ரெண்டு கூட பாய் மாதிரியே பேசலாம். இங்க பாருக்கா அண்ணனே. போடா கவியா, எனக்கு ஒன்றும் ஃபோன் வேணாம், நீயே வச்சுக்கோ. டேய் சும்மா ஜாலி தமாஷ் பண்ணேன். புடுறா. வேணா சொல்றா. ஏய் விட்றா, உன் அண்ணன் தானே, உன்கிட்ட விளையாடாம வேற யார்கிட்ட விளையாட போறான்? கோச்சுக்காம வாங்கிக்கோ. நல்ல பொண்ணு. சரி, நாளைக்கு அப்ளிகேஷன் வாங்க நீ போறியா நான் போட்டுமா? இல்லடா, நானே போய் எல்லா காலேஜ்லயும் அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்துடுறேன். அவளுக்கு எந்த காலேஜ் பிடிக்குதோ அங்கேயே படிக்கட்டும். சரிக்கா, நான் கிளம்புறேன். சரி பெரியம்மா, நான் கிளம்புறேன். சரிப்பா. குட்டிமா, நான் வரேம்மா. நல்லா படிக்கணும். அம்மா போயிட்டு வரேம்மா. சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. உங்க பேர் என்ன? கௌசல்யா. முடிஞ்சிருச்சாம்மா? முடிஞ்சிருச்சுமா. வாமா இந்திராணி, தங்கச்சி ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணான்னு கேள்விப்பட்டேன். ஆமா சேட்டு. சரி, நீ தான் பிளஸ் டூவோட நிறுத்திட்டு உன் தங்கச்சியை காலேஜ் படிக்க வைக்க போறியா? ஆமா, அதுக்கு தான் கொஞ்சம் பணம் தேவைப்படுது. இந்த ஆர்சி புக் வச்சுக்கிட்டு கொஞ்சம் பணம் கொடுக்க முடியுமா? எவ்வளவு வேணும்? எவ்வளோ கிடைக்கும்? அந்த டாக்குமெண்ட்ஸ் கூட பார்த்து சொல்றேன். நான் வேணா உனக்கு 50,000 ரூபாய் தரேனே. ஒரு 60,000 இருந்தா நல்லா இருக்கும். ஐயோ முடியாதுமா. என்னம்மா யோசிக்கிற? ஒன்று சொல்லட்டுமா, நீ எவ்வளவுதான் படிப்புக்காக பேங்க்ல போய் லோனை கேட்டாலும் உன்னை லோன் அலைய வைப்பாங்க. கேட்டா எங்களுக்கு மேல இடத்துல இருந்து ஆர்டர் வரலன்னு சொல்லுவாங்க. ஆனா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ திருப்பி கொடுப்பேங்கிற நம்பிக்கையில நான் உனக்கு தரேன். என்னம்மா சொல்ற? சரி சேட்டு, பரவாயில்ல, கொடுங்க. கௌசல்யா? ஆமாங்க. அம்மா, சித்தி, தங்கச்சிக்கு காலேஜ் அட்மிஷன் கார்டு வந்திருக்கு. அம்முக்கு அட்மிஷன் கார்டு வந்திருக்குமா? காலேஜ் அட்மிஷன் ஆண்டி. ஐயோ, எந்திரிமா. நல்லா படிச்சு பெரிய ஆளா வந்து அக்கா பேரை காப்பாத்தணும், சரியா? சரிம்மா. அக்கா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. ஏய், என்னடா என் கால்ல விழுந்துக்கிட்டே? கூட இந்த நல்ல விதமா போயிட்டு வாமா. சரி சரி, இந்த இந்த போ, பத்ரம். பாய் பாய். பை. அம்மு, இந்தாடா செலவு வச்சுக்கோ. நல்லா படிக்கணும். ஓகே, பை. அங்க பாரு, நாட்டுப்புற மாதிரி ஒண்ணு வருது. ஏய், ஆரஞ்சு கலர் தாவணி இங்க வா. உன்னதான் கூப்பிடுறேன். ஏய் அண்ணா, பிஎஸ்சி மேக்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ் எங்க இருக்கு பாரு. நில்லு. எங்க போற? படிக்க. அப்ப நாங்களா என்ன மாடு மேய்க்கவா போறோம்?
நாங்களும் படிக்க தான் போறோம். நான் கேட்டது இப்ப எங்க போற? நான் கிளாஸ்க்கு போறேன். அப்படியா? பேக்ல என்ன வச்சிருக்க? பியர், பிராண்டி, விஸ்கி ஏதாவது இருக்கா? அட்லீஸ்ட் தம்மாவது வச்சிருக்கியா? என்ன பயந்துட்டியா? இதுக்கே பயந்துட்டா. ஹாய், ஐம் பிரியங்கா. உன் பேர் என்ன? கௌசல்யா. Okay, we all are friends from this time. Excuse me, ma'am. 1 minute. இங்க BSc Max first year எங்க இருக்கு? ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல போ. Thank you, ma'am. நாங்களும் first year தான். ஓகேடி, நான் வரேன். டேய் சூர்யா, போலாமா? போலாம். என்னடா ஆச்சு உனக்கு? போலாம் போ. பாய் டி. ஓகே. ஓகேடா, பாய். ஹலோ, நீங்கள் ரொம்ப செம க்யூட்டாக இருக்கீங்க. ஹே பிரியங்கா, என்னடி? உன்னை டெய்லி பைக்ல டிராப் பண்றால, அது யாரு? அவனா என் நெய்பாடி. ஏன் கேக்குற? இல்ல சும்மா தான் கேட்டேன். அவனை லவ் பண்றியா? சீச்சி, நீயே இப்படி சொல்ற? நானேனா? ஓ, அவனை என் லவ்வர்னு நினைச்சுக்கிட்டியா? ஃப்ரெண்டுப்பா, ஜஸ்ட் பிக்கப் டிராப் ஃப்ரெண்டு, அவ்வளோதான். நான் அவன் கூட பைக்ல போனா அவனுக்கு ஒரு பந்தாடி. அவன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு நான் சரியான ஃபிகரை ரூட் விடுறேன்னு கதை விடுவான். நானும் அவன் ஆசையை ஏன் கெடுக்கணுமேனு கண்டுக்காம விட்டுட்டேன். வீட்ல கொடுக்கற பாக்கெட் மணி ஆட்டோக்கே பத்தாதுடி. அப்புறம் எப்படி இந்த சினிமா பீச்னு சுத்த முடியும் சொல்லு? அதனாலதான் அவனை எனக்கு டெம்பரரி டிரைவரா வச்சிருக்கேன். நீ வேணும்னா அவனை லவ் பண்றதா இருந்தா லவ் பண்ணு, நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். நான் வேணும்னா ரெக்கமெண்ட் பண்ணட்டுமா? சீச்சி, பாய் முடு. சரி சரி, சும்மா கலாச்சேன், கோச்சிக்காத வா. நான் சொல்றத என்னைக்கு நீ கேட்டிருக்க? அம்மா, ஆட்டோ வருமா? சொல்லுங்கய்யா. அண்ணா நகர் போகணும். போலாங்கய்யா, ஏறுங்க. ஹே, காஃபி ஷாப் போயிட்டு காஃபி சாப்பிட்டு போலாமாடி? காஃபி ஷாப்பா? நீ ஒன்னும் யோசிக்காத, பில்லு நான் தரேன். இந்த மாதிரி இடம்லாம் வந்து பழகிக்கோடி. ஹாய். ஹே சூர்யா, காஃபி ஷாப் போலாமா? போலாம். அதுக்கு முன்னாடி உன் ஃப்ரெண்டை கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வையேன். ஹோ, மறந்தே போயிட்டேன். ஏ கௌஷி, காலையில கேட்டல சூர்யா, அது இவன் தான், என்னோட பாய் ஃப்ரெண்ட். அப்புறம் இவ கௌஷி, என்னோட ஃப்ரெண்ட். ஹாய். ஹாய். ஓ, சரியா இருங்க, போலாம். இல்ல நடந்தே போலாம், பக்கம் தானே.
ஹே ஹாய் ஓகே நீ சதீஷ் வந்துட்டானா சதீஷ் கூட வரேன் நீ சூர்யா வண்டியில இருக்கோ என்னடி என்ன முழிக்கிற ஓகே நான் சூர்யா கூட போறேன் நீ சதீஷ் வண்டியில இருக்க என்ன தயக்கம் என்ன பிரச்சனை உனக்கு பரவாயில்ல சரி சரி சீக்கிரம் ஏறு டைம் ஆகுது சீக்கிரம் ஏறு போலாண்டா ஏறுங்க பரவாயில்ல ஏறுங்க ஒன்றும் செய்ய மாட்டேன் போலாமா சொல்லுங்க மேம் எங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணும் உனக்குடா எனக்கு ஒரு கோக் போதும் உனக்கு ஸ்ப்ரைட் ஓகே 2 ஐஸ்கிரீம் ஒரு கோக் ஒரு ஸ்ப்ரைட் ஓகே थैंक यू அப்புறம் கௌஷி இன்ட்ரோ பண்ண மறந்துட்டேன் பாரு இவன் என்னோட லவர் சதீஷ் ஹலோ ஹலோ थैंक यू ஓகே சூர்யா ஃபாரின் போறதா சொன்னீ என்னாச்சு விசா அப்ளை பண்ணியிருக்கேன்ல இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஹலோ ஓ அப்ப ஷூரா தேர் இஸ் a treat for me யா ஷூர் ஓகேடா பிரியங்கா நீ இருந்துட்டு கிளம்பு எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு நான் ஏய் போயிட்டு இருடா call நானும் வந்துடுறேன் கௌஷி நீ சாப்பிட்டுட்டு சூர்யா கூட கிளம்பிடு நான் சதீஷ் கூட போறேன் ஓகே நான் போயிட்டு கால் பண்றேன் ஹே சூர்யா அவளை பத்திரமா வீட்ல டிராப் பண்ணிடு பரவாயில்ல கவலைப்படாதீங்க நான் உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் ஹாய் மாம் ஹாய் எங்கப்பா இருக்க நான் காஃபி ஷாப்பில் கேர்ள் ஃப்ரெண்டோட இருக்கேன் மாம் ஓகேப்பா சீக்கிரம் வீட்டுக்கு வந்திருக்கண்ணா என்ன ஓகே மாம் இதை பாரு கோல்டா எதுவும் குடிக்காத தொண்டை வலிக்கும் ஓகேம்மா பாய் Oops, sorry. உங்களுக்கு எங்க வீடு ராயப்பேட்டை ஓகே போலாமா இல்ல இல்ல வேணாம் நான் பஸ்லயே போய்க்கிறேன் ஐயோ உங்களை வீட்டில் விடலைன்னா பிரியங்கா என்னை திட்டுவா நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி டிஸ்டன்ஸில் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்களோ அப்படியே உட்காந்துட்டு வாங்க ஓகேவா வாங்க ஏறுங்க வாசம் தோன்றதே ஆசை மீறியே எங்கும் மோகமே ஏதோ என்னை செய்தாய் காதல் வலையை வீசினாய் என்னை ஏதோ செய்தாய் நான் இறங்கிறேன் காதல் வலையை வீசினாய் தேங்க்ஸ் நாளைக்கு எப்படி நாளைக்கு எப்படி இல்ல மீட்டிங் பார்க்கலாம்னா எந்த பார்க்கலாம் ஏதோ என்னை செய்தாய் காதல் வலையை வீசினாய் என்னை ஏதோ செய்தாய் 9382577871 இது என்னோட நம்பர் வீட்டுக்கு போனதும் ஃபோன் பண்ணுங்க இல்லைன்னா பக்கு பக்குன்னு இருக்கும் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்களா இல்லையான்னு எஸ் பூக்கள் மீதிலே வாசம் தோன்றதே ஆசை மீறியே எங்கும் மோகமே என்னமாச்சு ஒன்றும் இல்லைம்மா போகலாம்
825777871. ஹலோ, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். பூக்கள் மீதிலே வாசம் தோன்றுதே, ஆசை மீறியே எங்கும் மோகமே. இணைந்து வழங்கியவர்கள் புகழுக்கு மயங்காதவங்க ரொம்ப ரொம்ப கொஞ்சம் பேர். இப்ப அந்த காலத்துல எல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், மன்னர்களை புகழ்ந்து பாடினாலும் நிறைய ஐயோ உள்ள வந்துருச்சு, சாப்பாடு எடுத்து வைக்கணும். அவங்க வீட்டுல ஏதாவது ஒரு கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன், உடனே வந்து அரண்மனைக்கு போவாங்க, மன்னரை புகழ்ந்து ஒரு பெரிய பாடலை பாடுவாங்க. அந்த பாடல் வா கண்ணு, இந்தா புடி சாப்பிடு. கால் வலிக்குதுன்னு சொன்ன, பரவாயில்ல பிடிச்சு விட்டா. அம்மா, அம்மு சாப்பிட்டாளாமா? அவ நேரத்துக்கு சாப்பிட்றா, நீ சாப்பிடு முதல்ல. என்னம்மா? எனக்கு பசி இல்லம்மா. ஐயோ என்னது இது? கொஞ்சம் சாப்பிட்டு போ. இல்லம்மா எனக்கு பசிக்கல. சொன்ன கேளு. இந்திராம்மா என்ன ஆச்சு இவளுக்கு? சாப்பாடு ரெடியா? தோ ஒரு 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடும் அம்லு. மா சாப்பாடு ரெடியா? தோ வச்சிட்டேமா. போதுமா? மா இந்த லெமன் சாதத்துக்கு 5 நிமிஷம் சொன்னேன். நாளையில இருந்து தோசை இட்லி ஏதாவது போடுமா? ஏண்டி பொறுமையா தான் சாப்பிடுறேன். தண்ணி எடுத்துட்டு வந்துட்டே இருக்கேன். இந்தா பார்த்து பொறுமையா சாப்பிட. இந்தா ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணுவாங்க, பஸ் வந்துடும். பஸ்ஸா? தினம் அக்கா தானே கூட்டிட்டு போவா, இது என்ன புதுசா பஸ்? பரவாயில்லம்மா, பஸ்லயே போயிட்டு வரட்டும். எவ்வளோ நாளைக்கு தான் ஆட்டோலயே போயிட்டு வருவா? ஒரு சேஞ்சுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு வரட்டுமே. வர வர இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஐயோ என்ன அதுக்குள்ள கை கழுவிட்ட? அம்மா போதுமா, எனக்கு பசிக்கல. போதுமா? ஐய ஒண்ணுமே சாப்பிடவே இல்ல. போதுங்கறா என் செல்ல அக்கா. பாய்மா. பாய்க்கா. அம்மா நானும் கிளம்புறேம்மா. ஏய் சாப்பிட்டு போடி. வேணாம்மா, வயிறு சரியில்லை.
வச்சாளே கையா என்னத்த செய்ய எங்கே போகுமோ காதல் என்ன சொல்ல வெட்ட வெளியில பட்டாம்பூச்சிதான் பறக்குதே பட்ட கஷ்டத்தை விட்ட வேர்வைய மறக்குதே துடித்து ஏங்கு இவள பாரு இதுக்கு நீ பதில கூறு பொய்யாக போச்சு உன்னோட பேச்சு என்ன செய்யுமோ மனசு எதுவும் புரியல நீயும் சொல்லு சொல்லு வா வா வேண்டாம் வான்றல்ல வேண்டாம் நீ போ வேண்டாம் பொய்யாக போச்சு உன்னோட பேச்சு என்ன செய்யுமோ மனசு எதுவும் புரியல நீயும் சொல்லு சொல்லு பொய்யாக போச்சு உன்னோட பேச்சு என்ன செய்யுமோ மனசு எதுவும் புரியல நீயும் சொல்லு சொல்லு அக்கா இன்னைக்கும் நான் காலேஜ்க்கு பஸ்ல போயிடுறேன்க்கா நீ கிளம்புக்கா யாரவன் படிப்பா காண்டமான நீயே டிசைட் பண்ணிக்க. அக்கா என்ன மன்னிச்சிருக்கா, இனிமே அவன் கூட சுத்த மாட்டேங்கா, என்ன நம்புக்கா ப்ளீஸ்க்கா. நம்மள மாதிரி ஃபேமிலிக்கெல்லாம் படிப்பு மேலதாம்மா காதல் வரணும். வாழ்க்கையில ஜெயிச்சிட்டீனா உன்னை காதலிக்க 1000 பேர் போட்டி போட்டுட்டு வருவாங்க. அப்ப முடிவு பண்ணு உன் வருங்காலத்துக்கு யார் லைஃப் பார்ட்னர்னு. இப்போ உன் வயசு அது இல்லம்மா, பாத்துக்கோ. அக்கா நான் உன் கூட ஆட்டோல வந்துட்டேங்க்கா. பரவாயில்லம்மா, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ பஸ்லயே போ, இந்த விஷயம் அம்மாக்கு தெரிய வேண்டாம். இந்தா வா, சூடா தோசை போட்டு வச்சிருக்கேன். இந்த இவ என்ன சாப்பிடாம? ஏய் இந்திரா, இங்க வா. 2 பேரும் சண்டை போட்டு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்புறம் ஏன் தோசை சாப்பிடாம போறா? காசு கொடுத்து அனுப்பியிருக்கம்மா, கேன்டீன்ல சாப்பிட்டுக்குவா. ஆமா, கேன்டீன்ல சாப்பிடறதுக்கு காசு கொடு, பஸ்ல போறதுக்கு காசு கொடு. இதெல்லாம் நமக்கு கட்டுப்படி ஆகாது இந்திரா, சொல்லிட்டேன். ஓவரா செல்லம் கொடுக்காத, எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்கு. அப்புறம் நீ ஆச்சு, உன் தங்கச்சி ஆச்சு.
நபர் தற்சமயம் அழைப்புகளை ஏற்கும் நிலையில் இல்லை. ஹாய். ஹாய். கௌசல்யா வரல? அவ யார்கிட்டயாவது பேசிட்டு வருவாளா? வா போலாம். என்ன பாக்குற? கிளம்பு கிளம்புடா போலாம். என்னம்மா கௌசல்யா, இன்னும் வீட்டுக்கு போலையா நீ? இல்லைண்ணா, கொஞ்சம் ரைட்டிங் ஒர்க் இருக்கு, அதை பண்ணிட்டு கிளம்பிடுறேன். சரி, சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்பு. பாய். See you tomorrow. Bye டா. நீங்கள் அழைத்த நபர் getting a busy tone on this number. Number you have called is currently switched off. This number can't be reached right now. Please try later. இந்த நம்பரை இப்போது தொடர்பு கொள்ள முடியாது. மா, எனக்கு பசிக்கலம்மா, நீங்க சாப்பிடுங்க. கௌசல்யா, கௌசல்யா, ஒரு நிமிஷம் இல்லை. நான் காலேஜ் போனேன், என்ன விடு. எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போ. நான் படிக்கணும். நான் வேணான்னு சொல்லலையே. எனக்கு படிப்பு தான் முக்கியம். உனக்கு படிப்பு முக்கியம்னா எனக்கு நீ முக்கியம். எங்க அக்கா கஷ்டப்பட்டு என்ன படிக்க வைக்கிறாங்க. உங்க அக்கா எதுக்கு உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க? ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் தானே? இப்போ என்ன, அந்த நல்ல இடமா நான் இருக்கேன் கௌசல்யா. ஆமாம் கௌசல்யா, உன்னை பற்றி எங்கள் வீட்டில் தெரிஞ்சிடுச்சு. அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. நீ படி, நான் வேணான்னு சொல்ல. அதுக்கு முன்னாடி என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லு, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். முதல்ல நான் படிச்சு முடிச்சுக்கிறேன், அப்புறம் லவ் பற்றி பேசிக்கலாம். லவ் பண்ணுறதுக்கும் படிக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம்? ப்ளீஸ் கௌசல்யா, என்னை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ.
உன்னை பார்க்காம எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. நான் காலேஜ் போனேன், என்னை விடு. ஓகே, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. நீ காலேஜ் போய் படி. பட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ. நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். நீ இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே இல்லை. நான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லிட்டேன். என்னை நம்ப கௌசல்யா, ப்ளீஸ், இது சத்தியம். இதுக்கு மேலே நீ என்னை நம்பலனா நாளைக்கு நீ என் பொண்ணத்தை தான் பார்ப்ப. சூர்யா, உன்னை நான் நம்பலாமா? இன்னும் என்ன நம்பலையா? என் அம்மா சொன்னா நம்புவியா? வா, எங்க அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. அம்மா இருக்காங்கல்ல? அம்மாவா? அம்மா வெளியில போயிருக்காங்கன்னு தெரிஞ்சும் எதுக்கு அம்மாவை பத்தி கேக்குறாரு? ஏய், நில்லு. முதல்ல வீட்டுக்கு வர, அதுவும் மருமகளா வர போற. வலது கால் எடுத்து வச்சு வா. மா எங்க போயிட்டாங்க? மா, அம்மா அம்மா களி முத்திருச்சா இல்ல இவருக்கு முத்திருச்சா? அம்மா எங்க? நீ உள்ள கௌசல்யா, வா. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஹெல்ப் மீ ப்ளீஸ். ஹலோ ஹலோ ஹலோ. ஒன் ஹவருக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி பேசுவான். இப்போ ஃபோனையே காணும். என் பிள்ளைக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. இதை பாருமா, நீ பயப்படுற அளவுக்கு ஒன்றும் நடந்திருக்காது. நீ தைரியமா இரு. சொல்டா கார்த்திக். விஜய், என்னாச்சுன்னா நேற்று நைட்டு சூர்யா ஃப்ரெண்ட்ஸுகளோட கிளம்பி பார்ட்டிக்கு போனான். சரி. இப்போ மணி 12 ஆகுது, இன்னும் வீடு வந்து சேரல. அவங்ககிட்ட இருந்து எந்த ஃபோனும் வரல. நாங்களும் ஃபோன் பண்ணால் எடுக்கவும் மாட்டேங்கிறான். ஃப்ரெண்ட்ஸுங்க ஃபோன் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் இல்லை. அதான் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு. வீட்டில் ஏதாவது சண்டை போட்டு போனானா? சேச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. யார்கிட்ட பேசுகிறானோ இல்லையோ அவங்க அம்மாட்ட பேசாமல் இருந்ததில்லை. அவள் ஃபோன் பண்ணாலும் அவன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறானே. எனக்கு ஒரு டவுட்டு, பணத்துக்காக யாராவது அவனை கிட்னாப் பண்ணியிருப்பாங்களோ? உனக்கு அப்படி ஒரு டவுட் இருக்குன்னா நீ இருக்கிற ஏரியா போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடு. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். வணக்கம் சார். உட்காருங்கம்மா. கமிஷனர் விஜயசுந்தரத்தோட ஃப்ரெண்டு சொன்னார் என்கிட்ட. என் பையனை எப்படியா சீக்கிரம் கண்டுபிடிச்சி. ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இமீடியட் ஆக்ஷன் எடுத்துடுறேன். தேங்க்யூ. சைபர் கிரைம். நான் விஜயசுந்தரம் பேசுகிறேன். சார், P2 போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து டீட்டெயில்ஸ் வந்துருச்சா?
இப்பதான் கொடுத்தாங்க சார். ப்ரொசீஜரை இம்மிடியேட்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சார். அப்புறம் தேவேந்திர குமார் இருக்காரா? சார் இப்பதான் அவர் ஒரு சின்ன என்கொயரிக்கு போயிருக்காரு. நீங்க ஆளுங்கட்சியோட மோதுறீங்க. எனக்கு ஆளுங்கட்சியும் தெரியாது, எதிர்கட்சியும் தெரியாது. அக்யூஸ்ட் மட்டும்தான் தெரியும். சொல்லுங்க சார். தலைவா, விட்டு போறியா தலைவா? தலைவா, காப்பாத்து தலைவா. வணக்கம் சார். என்ன தேவேந்திரன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். என்னோட ஃப்ரெண்டோட பையன் பணத்துக்காக கடத்தப்பட்டிருக்கலாம்னு ஒரு சந்தேகம். அடையார் P2 போலீஸ் ஸ்டேஷனில் மேன் மிஸ்ஸிங் கேஸில் கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணியிருக்கு. பையனோட டீட்டெயில்ஸ் சைபர் கிரைமுக்கு கொடுத்துருக்கு. நீங்கள் இம்மிடியேட்டாக இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். ஒன் மோர் திங், இந்த விஷயம் கொஞ்சம் சீக்ரெட்டாக இருக்கட்டும். நோ ப்ராப்ளம், நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். சைபர் கிரைம். அடையார் P2 போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து மேன் மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் டீட்டெயில்ஸ் நம்ம கிட்ட வந்திருக்கா? இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல அப்டேட் ஆயிடும் சார். எங்க சிக்னல் கிடைக்குதுன்னு. ஓகே, ஃபர்தராக ஏதாவது அப்டேட்ஸ் வந்தால் என் பர்சனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே சார். நான் ஏசிபி தேவேந்திர குமார் பேசுறேன். ஐயா சொல்லுங்க. சூர்யாங்கிற பேர்ல மேன் மிஸ்ஸிங் கேஸ் CSR ஆயிருக்கா? ஆமாங்க ஐயா. சரி, அந்த கேஸ் டீடைல்ஸ் எல்லாம் என்னுடைய ஃபேக்ஸ்க்கு அனுப்புங்க உடனே. ஓகே சரிங்க. செல்வம் சார். ஜான் சார், முத்து சார் அங்க கீழே டீ சாப்பிட போயிருக்காங்க சார். அவங்கள உடனே வர சொல்லுங்க. நீங்க வண்டியை ரெடி பண்ணுங்க. ஓகே சார். சொல்லுங்க சார். நம்பர் 153 3rd Cross Street, அடையா போட் கிளப் ரோட் சார். ஒரு வீட்டு மேல இருந்தா அந்த ஏர்டாக் டவர் காமிக்குது. அங்க இருந்தா சிக்னல் போயிட்டு இருக்கு சார். ஓகே, நான் பாத்துக்கிறேன். அடையார் போட் கிளப்புக்கு போங்க. ஓகே சார். இங்க ஸ்டாப் பண்ணுங்க. எல்லாரும் இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. எஸ் சார். 9382577871. ஓகே சார். முத்துசாமி சார், நீங்க அந்த கார்னர்ல போய் நில்லுங்க. ஓகே ஜான் Okay, சார். sir. I think you need to go to this corner. Yes, sir. Ganesh. Sir. You go behind that. Okay, sir. செல்வம். சொல்லுங்க சார். அங்க அந்த ஏரியால போய் நில்லுங்க. Yes, sir. ஓகே நீலன். எஸ் சார். இந்த வண்டி யாருக்கும் தெரியாத அளவுக்கு தூரமா கொண்டு போய் எடுத்துங்க. And one more thing guys. Sir. என்னோட சிக்னல் கிடைக்கிற வரைக்கும் நான் கொடுத்த நம்பருக்கு எல்லாரும் ஃபோன் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரா ஃபோன் பண்ணும்போது நிச்சயமா யாராவது ஒருத்தர் நம்பருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. Be careful guys. Okay. Go to your places. Yes, sir. And moreover, இந்த ஏரியா VIP ஏரியா. Yes, sir. So நம்ம போலீஸ்காரங்க தெரியாம சிவிலியன்ஸ்க்கு எந்த தொந்தரவும் வராம பாத்துக்கோங்க. Okay? Sure, sir. Yes, sir.
இல்ல சார். இல்ல சார். சார் என்ன ஜான், வண்டி கடத்தப்பட்டதுக்கான டயர் ட்ராக்ஸ் ஏதாவது கிடைக்குதா பாருங்க. ஓகே சார். கம் ஆன், செக் இட் அவுட். கோ ஆன். ஷூர் சார். சைபர் கிரைம். ஒன்று பண்ண முடியுமா? அந்த டவருக்கு எந்த திசையில இருந்து சிக்னல் வருதுன்னு பார்த்து சொல்ல முடியுமா? பார்க்குறேன். சார் அந்த டவருக்கு ஈஸ்ட்ல சார். ஓகே, நான் பார்த்துக்கிறேன். ஹலோ மிஸ்டர் கார்த்திகேயன். சொல்லுங்க. நான் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் தேவேந்திரகுமார் பேசுகிறேன். சார் சொல்லுங்க சார். இல்லை, உங்கள் வீடு அடையார் தானே? ஆமாம் சார். உங்கள் பையனுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்காவது அடையார் போட் கிளப்பில் வீடு ஏதாவது இருக்கா? அடையார் போட் கிளப் அந்த மாதிரி எதுவும் இருக்குதா தெரியல சார். ஓ ஓகே. ஹலோ சார். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாமா? சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, என் பையன் அவன் செல்ஃபோனை எப்பவும் வைப்ரேஷன் மோடில் தான் போட்டு வச்சுருப்பான். அதில் 360 டிகிரி செக்யூரிட்டி டவுன்லோட் பண்ணி. ஓ, 360 டிகிரி ஆப்பா? ஓகே ஓகே, தேங்க்யூ. ஹே, இந்த ஏரியாவில் தேடுங்க. இந்த இடத்துல தான் ஜஸ்ட் in this region. இங்க யா சார். Got your buddy. Cold coffee. Chocolate. Lemon. Appa. ஒரு நிமிஷம் இரு. சரி. ஹலோ. ஏய் சூர்யா, ஏன் ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிற? ரொம்ப போர் அடிக்குதுடா. எங்கேயாவது படத்துக்கு போலாமா? தேவிகலா தியேட்டரில் கூட்டமே இல்லையாண்டா. ஹலோ. ஏய் சூர்யா. ஹலோ சூர்யா. டேய் சூர்யா. ஹலோ. என்னாச்சு உனக்கு? உன் பேர் என்னம்மா? பிரியா. நீங்க யாரு? நான் ஏசிபி தேவேந்திரகுமார் பேசுறேன். நீ கொஞ்சம் என்கொயரிக்கு வர முடியுமா? இல்ல உன் வீட்டுக்கு ஆள் அனுப்புவா? இந்த
இந்த ஃபோனில் இருக்கிற சாக்லேட், காஃபி டே, நூடுல்ஸ், லெமன் இந்த மாதிரி கோட் வேர்ட்ஸில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. சந்தேகப்படுற மாதிரி மெசேஜஸ் இருந்தால் அதையும் செக் பண்ணுங்க. அப்படி ஏதாவது இருந்தால் எல்லாரும் என்கொயரி கூப்பிடுங்க இப்போவே. ஓகே சார். நூடுல்ஸ், லெமன், காஃபி டே. Please, Surya, we will discuss about our relationship today itself only. Sir, லெமன்ற பேரில் ஒரு த்ரெட்டன் மெசேஜ் ஒன்று இருக்கு சார். உடனே அந்த பொண்ணை என்கொயரி கூப்பிடுங்க. எஸ் சார். உங்க பேரு? தீபா. கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? சூர்யாவை எவ்வளவு நாளா தெரியும்? ஒரு 3 வருஷமா தெரியும் சார். எப்படி? நானும் அவனும் காலேஜ்ல ஒண்ணா படிக்கும்போது தான் பழக்கம். பழக்கம்னா எப்படி? முதல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் பழகணும். அதுவே காதலா மாறிடுச்சு அப்படித்தானே? வீட்டில் சொல்லியாச்சா? சார், சூர்யாவை லவ் பண்றத வீட்ல சொல்லியாச்சா? இல்ல சார். ஏன்? அப்போ சூர்யாவை உங்களுக்கு பிடிக்கல? அப்படி இல்ல சார். பின்ன எப்படி? இன்னைக்கு ஆபீஸ் போனீங்களா? இல்ல சார். ஏன்? எனக்கு ஃபீவர், அதான் நான் ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டேன். அது ஆபீஸை பொறுத்த வரைக்கும். இல்ல சார், இதுதான் உண்மை. Please, Surya, we will talk about our relationship today itself. Don't play with my life. இது நீங்க அனுப்பின மெசேஜ் தானே? சூர்யாவை எங்க கிட்னாப் பண்ணி வச்சிருக்க? சூர்யாவை எங்க வச்சிருக்க? சார், நான் சூர்யாவை லவ் பண்ணது உண்மைதான் சார். அவன் கூட மகாபலிபுரம் போறதா இருந்தது உண்மைதான் சார். ஆனா சூர்யா கடத்தப்பட்டதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமே இல்லை சார். We will discuss about our relationship today itself. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஒரு முறையை இன்னைக்கே பேசி தீர்த்துக்கலாம் அப்படிதானே? Tell me. சார், சார், அடுத்த வாரம் மாமா பையன் கூட என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆக போகுது சார். சூர்யா பின்னாடி ஏதாவது பிரச்சனை பண்ணிடக்கூடாதுன்னு பேசி தேத்துக்கலான்னு தான் மகாபலிபுரம் போறதா ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிருந்தேன். சொன்ன டைமுக்கு அவன் வராததுனால தான் நான் ஃபோன் பண்ணேன். முதல்ல இதோ ஒரு 5 நிமிஷத்துல வரேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணா ஃபுல் ரிங் போய் கட் ஆயிடுச்சு சார். அதுக்கப்புறம் நான் அவனுக்கு மெசேஜ் அனுப்பிட்டு ஆட்டோ பிடிச்சி என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டேன் சார். எங்கம்மா போனோம்? கேகே நகர். மற்றபடி எனக்கு சூர்யாவை கிட்னாப் பண்ணதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை சார். என்ன நம்புங்க சார், ப்ளீஸ் சார். இந்த விஷயம் எங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க உயிரோடவே இருக்க மாட்டாங்க சார். உன் அப்பா அம்மா இன்னும் உயிரோடவா இருக்காங்க? சார், சார் என்ன மன்னிச்சிடுங்க சார். நீ செஞ்ச தப்புக்கு உன் அப்பா அம்மா வேற சாவ சொல்றியா? You selfish. ஹலோ. ஜெகன். சொல்லுங்க சார். ஒரு நம்பரோட இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் கால்ஸ் லிஸ்ட் வேணும். ஓகே சார். முத்துசாமி சார், ஜெகன் ஏர்டாக்ல இருந்து ஒரு இமெயில் வரும், அதை பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுங்க. ஓகே சார். அண்ட் ஒன் மோர் திங். சொல்லுங்க சார். சிட்டிக்கு வெளியே இருக்கிற 4 டோல்கேட்ஸ்லயும் சூர்யாவோட வண்டி பாஸ் ஆயிருக்கான்னு சிசிடிவி ரெக்கார்டட் ஃபுட்டேஜ் பார்த்தா தெரியும். செக் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். ஹலோ, நாங்க கமிஷனர் ஆபீஸ்ல பேசுறோம். வண்டி நம்பர் TN06E2584 கிரீன் கலர் நிஞ்சா கவாசகி உங்க டோல்கேட்டை கிராஸ் பண்ணியிருந்தா எங்களுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க.
ஏர்டாக்லேருந்து பேசுகிறோம் சார். மெயில் ரிசீவ் பண்ணிக்கிங்க. ஒன் செகண்ட். சூர்யாவோட பேசின பொண்ணுங்களாம் வந்திருக்காங்க சார். எல்லாரும் என்கொயரி ரூமில் இருக்கு. எஸ் சார். பிரியா யாரு? நான் தான் சார். என்ன படிக்கிற? பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி SIT காலேஜ். காயத்ரி? நான் தான் சார். BA ஹிஸ்ட்ரி பிரசிடென்சி காலேஜ். சூர்யாவை உங்களுக்கு எப்படி தெரியும்? சார் சூர்யா என் பாய் ஃப்ரெண்ட். ஏன் எதுக்கு கேட்குறீங்க? பிரியா உனக்கு? பாய் ஃப்ரெண்ட். சுமதி உனக்கு? பாய் ஃப்ரெண்ட் தான் சார். அப்படின்னா யாரும் அவனை லவ் பண்ணல. சார் நான் அவனை உண்மையிலே காதலிக்கிறேன் அப்படின்னு நீ தான் சொல்ற. அவன் ஃபோன் லிஸ்ட்ல உன் பேர் என்னவா இருக்கு தெரியுமா? நூடுல்ஸ். குழப்பமா இருக்குல்ல? நூடுல்ஸ் மாதிரியே. சூர்யாவோட நம்பருக்கு ஃபோன் பண்ணு. இவ பேர் அப்பா, ஐஸ்கிரீம், லெமன், காஃபி டே இப்படிலாம் இருக்கு. ஆக மொத்தத்தில் உங்களெல்லாம் அவன் சாப்பிட்ற பொருளாக தான் பார்த்துருக்கான். உங்க யாரையுமே லவ் பண்ணல. அட்டெண்ட் பண்ண. டேய் சதீஷ், நான் ஒரு மீட்டிங்ல இருக்கேன், அப்புறமா பேசு. வேற ரிங்டோனே கிடைக்கலையா? படிக்க வேண்டிய வயசுல படுக்கிற எண்ணங்களா வச்சிருக்கீங்க. இவன் யாரு? லவர் சார். செலவு பண்றதுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட், சுத்தி தெரியறதுக்கு ஒரு லவர். நல்லா இருக்கே உங்க என்டர்டெயின்மெண்ட். ஆமா, இதெல்லாம் உங்க பேரண்ட்ஸ்க்கு தெரியுமா? ஸோ பேரண்ட்ஸையும் ஏமாத்துறீங்க, பசங்களையும் ஏமாத்துறீங்க. பசங்களும் உங்ககிட்ட உண்மையா பழக மாட்டேங்கிறாங்க. ஒருத்தன் 4-5 பேரை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா வச்சிருக்கான். அதுவும் உங்க யாருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம அழகா மெயின்டைன் பண்ணிருக்கான். இதோ இவளுக்கு சூர்யா கூட படம் பார்க்கணும்னா தியேட்டர்ல கூட்டமே இருக்கக்கூடாதான். ஏன் உனக்கு ஓடுற படம் பிடிக்காதோ? பொண்ணுங்க நீங்களே உங்களை பசங்க தடவணும் உரசணும்னு இடம் கொடுத்தா அவங்க ஏன் விளையாட மாட்டாங்க? நீங்க தான் உங்களை சேஃபா பார்த்துக்கணும். ஃப்ரீடம்ங்கிற பேர்ல உங்க அப்பா அம்மா உங்களை கேஷுவலா விட்டா அதை சாக்கா வச்சுக்கிட்டு வரம்பு மீறி நீங்க போறதுனால தான் எல்லாருக்கும் பிரச்சனை. உங்க எல்லாரும் இங்க வர வச்சது ஏன் தெரியுமா? சூர்யாவை யாரோ கிட்னாப் பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு அவன் செல்போனை மட்டும்தான் ரெக்கவர் பண்ணிருக்கோம். இது வரைக்கும் அவனை யார் கிட்னாப் பண்ணாங்கன்னு தெரியல. அதுக்கு தான் இந்த என்கொயரி. இப்போதைக்கு நீங்க கிளம்பலாம். தேவைப்படும் போது விசாரணை கோஆபரேட் பண்ணுங்க. ஓகே? ரிப்போர்ட் வந்துச்சா சார்? அந்த ஏர்டாக் நம்பர்ல வந்த இன்கமிங் கால்ஸ் அவுட் கோயிங் கால்ஸ்ல சந்தேகத்துக்கு இடமா யாருமே இல்ல சார். அந்த ரிப்போர்ட்டையும் இப்ப வந்துட்டு போனவங்களுடைய நம்பர்ஸையும் கிராஸ் செக் பண்ணியாச்சு சார். இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட நம்பர்ல இருந்து 10 நாளைக்கு முன்னாடி 2 நிமிஷம் கால் டியூரேஷன்ல ஒரு ரிசீவ்டு கால் வந்திருக்கு சார். அடுத்து ஹலோ சார், நாங்க செங்கல்பட்டு டோல்கேட்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க. நீங்க சொன்ன வண்டி நம்பர் எங்க டோல்கேட்ட பாஸ் ஆகல சார். அப்படியா? ஆமா சார். சரி, ஓகே சார். ஓகே. ஹலோ சார், நாங்க ஈஸியா டோல்கேட்ல இருந்து பேசுறோம் சார். நீங்க கொடுத்த வண்டி நம்பர் எங்க டோல்கேட்ல பாஸ் ஆகல சார். சரி, ஓகே. ஜான், ஒரு நிமிஷம். ஹலோ சார், மயிலாப்பூர் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ஃபோன் வந்தது. என் பையனோட வண்டி அங்கே பிடிச்சி வச்சிருக்காங்களாம். கூடவே 2 பேரை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்களாம். அதான். ஓகே, அப்போ நீங்கள் உடனே மயிலாப்பூர் ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. I'll meet you there. ஓகே சார், தேங்க்யூ சார். உடனே கிளம்பு வா. முத்துசாமி சார், நீங்க என்ன பண்ணணும்னா அந்த ஸ்விட்ச் ஆஃப் மொபைலுடைய லொகேஷனை கண்டுபிடிங்க. அது மட்டும் இல்ல, சூர்யோட மொபைல்ல இருக்கிற எல்லாரையும் முடிஞ்ச அளவுக்கு விசாரணை கூப்பிடுங்க. ஓகே சார். ஷூர் சார். ஜான் சார், நீங்க வாங்க. சார்.
ஏசிபி வராரு சார். ஜான், இந்த TN06E2584 ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிற பைக்கை நீங்கள் பிடிச்சி வச்சிருக்கிறதா சார். சொன்னாங்க. அவங்க அப்பா கிட்ட தகவல் சொல்லியாச்சு சார். அவர் கொடுத்த தகவலில் தான் இங்கே வந்திருக்கேன். அவர் பையனை யாரோ கிட்னாப் பண்ணி வச்சிருக்காங்க. சார் இவங்க செயல் திருவங்க சார். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நான் சேஸ் பண்ணி பிடிச்சேன் சார். சார் நான் ஃபோன் பண்ணி ஆர்டிஓ கிட்ட விசாரிச்சதில்ல, இவங்க பைக் இல்லை அது வேற ஆள் பைக்குன்னு சொன்னாங்க சார். திருட்டு பசங்களா ஆள வேலை கிடைத்தீங்களா? உன் பேர் என்ன? அருண் சார். சார் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது சார். எங்களுக்கு ஒன்றும் தெரியாது சார். உண்மையாக எதுவும் தெரியாது சார். உண்மையாக எதுவும் தெரியாது சார். சார் 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 எதுவும் தெரியாது சார். உண்மை தெரியாது சார். எங்களுக்கு தெரியாது சார். உண்மை நான் எதுவும் பண்ணல சார். தெரியாது நான் உண்மைதான் சொல்றேன். யாரையும் கடத்தல சார். ப்ளீஸ் சார் அடிக்காதீங்க சார். ப்ளீஸ் சார். அடையார் போட் கிளப்ல இருக்கிற பைக்கை மட்டும் தான் சார் நாங்கள் எடுத்துட்டு வந்தோம் சார். உண்மையா சார். சார் சார் ப்ளீஸ் சார். உண்மை யாரையும் கடத்தல சார். சார் சார் வணக்கம். வாங்க. நீங்கள் தான் சூர்யாவுடைய அப்பா அம்மாவா? ஆமாம் சார். நான் ஏசிபி தேவேந்திரகுமார். இவங்க தான் உங்கள் பையனுடைய பைக்கை திருடி இருக்காங்க. இவங்களை முன்ன பின்ன தெரியுமா? பார்த்ததில்ல சார். சார் சார் என்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ எழுதி இவங்க கிட்ட கையெழுத்து வாங்கி பைக்கை கொடுத்துருங்க. இவங்க 2 பேரும் இங்கே டீடைல் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்ற கார்த்திக். நான் மயிலாப்பூர் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கேன். சொல்லு. பையனோட பைக்கை ரெக்கவர் பண்ணி வச்சிருக்காங்க. நாங்கள் சொல்லுமா. என் பிள்ளைக்கு ஏதோ ஆயிருக்கும் போது எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காதுமா. கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடிக்க சொல்லுங்க. நான் பார்த்துக்கிறேம்மா. டோன்ட் வரி. நீ தைரியமா போ. நான் இருக்கேன். ஃபோன் அவன்கிட்ட கொடு. சரிப்பா, தைரியமானமா. சொல்லுங்க முத்து சார். சார் சுவிட்ச் ஆஃப் ஆன செல்போன் நம்பருடைய அட்ரஸ் கண்டுபிடிச்சாச்சு சார். அப்படியா? ஒரு நிமிஷம். சொல்லுங்க. நம்பர் 116 நேரு தெரு, ஆழ்வார்பேட்டை. நீங்க மட்டும் இறங்கி போய் பாருங்க. ஓகே. தம்பி, இங்க பிரபாகர் வீடு எங்க பாருக்கு? ஸ்ட்ரைட்டா போயிட்டு ரைட்ல போங்க சார். ரைட்ல? ரைட்ல. அம்மா. யாரு? பிரபாகர் இருக்காரா? பிரபாகரனா? அவன் அந்த செல்போன் கடையில தானே இருப்பான். கடை எங்க இருக்கு? இப்படி நேரா போனீங்கன்னா மெயின் ரோடு ஒன்று வரும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு திரும்பினீங்கன்னா ஒரு 5-6 கடை தள்ளி கௌசல்யா செல்போன் கடைன்னு ஒன்று இருக்கு. அவன் அங்கதான் இருப்பான். ஓகே. ஆமா, நீங்க? மொபைல் சர்வீஸ் கொடுக்கணும். சரி, போய் பாருங்க. ஹலோ. $9042376866 உங்க நம்பர் தானே? ஆமாம் சார். 10 நாளைக்கு முன்னாடி 9382577871 இந்த நம்பருக்கு உங்க நம்பர்ல இருந்து ஃபோன் வந்திருக்கு. இருக்கலாம் சார். என் கடை பிசிஓ நம்பர். ஓ. நான் ஃபோன் பண்ணேன், ஸ்விட்ச் ஆஃப்னு இருந்துச்சு. இப்போதான் சார் கடை திறந்தேன். என்ன விஷயம் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை. சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். நோ ப்ராப்ளம் சார். சார், சூர்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் விசாரிச்சதுல அடையார் பப்புல ஒருத்தன் தகராறு பண்ணியிருக்கான் சார். அதுக்கப்புறம் தான் சூர்யா கடத்தப்பட்டிருக்கான். அவங்களை இங்க வர வச்சிருக்கேன் சார். இன்னைக்கு சூர்யாவோட பப்பில் இவன் தான் சார் சண்டை போட்டான். நானும் சூர்யாவும் ஃப்ரெண்ட்ஸ் சார். ப்ராமிஸை நாங்கள் எதுவுமே பண்ணல சார். கிளப்புக்கு போகிற அளவுக்கு உங்களுக்கு எங்கேருந்துற பணம் கிடைக்குது? அப்போ கிளப்புக்கு போகிறதுக்கும் பொண்ணுங்களை தள்ளிட்டு போகிறதுக்கும் உங்களுக்கு பணம் தேவைப்படுது.
பணத்துக்கு ஆசைப்பட்டு நீங்க சூர்யாவை கடத்திருக்கீங்க அப்படிதானே? சார் சத்தியமாக சொல்கிறேன் சார், இவன் வேணா சூர்யாவை கடத்திருப்பான் சார். யார் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக வச்சு இதில் சூர்யாவுக்கும் இவனுக்கும் அடிக்கடி பிரச்சனை நடந்துனே இருக்கும், சண்டைலாம் வரும் சார். சொல்லு தம்பி, நீ தான் சூர்யாவை கடத்திருக்கேன்னு சொல்றான். சார் எனக்கும் சூர்யாவுக்கு அடிக்கடி தராறு வரும். உண்மைதான். இன்னைக்கு பப்ளிக் என் கேர்ள் ஃப்ரெண்ட் டீஸ் பண்ணான், அதுக்காக சண்டை போட்டேன். அதுக்காக அவனை கடத்துற அளவுக்குலாம் போல. நீ செஞ்சிருக்க மாட்டேன்றதுக்கு என்ன நிச்சயம்? எப்போ பொண்ணுங்களுக்காக அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டிங்களோ அப்பவே எதுவும் செய்ய தயாராயிட்டீங்க தானே அர்த்தம். இன்னைக்கு நடக்கிற பெரும்பாலான கொலைங்களுக்கு மூல காரணம் பொண்ணுங்க தான். சொல்லு, எங்க கடத்தி வச்சிருக்க? சார் அந்த மாதிரி ஃபேமிலியில் நான் பிறக்கல. நீங்கள் எப்படி டார்ச்சர் பண்ணி கேட்டாலும் என்னோட பதில் இதுதான். ஐம் சாரி சார். ஸோ சூர்யாவை கடத்துனதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பொண்ணுங்களை உஷார் பண்றதுல உங்களுக்குள்ள போட்டி. எதுக்குடா ட்ரெஸ்? குண்டிக்கு கீழே பேண்ட், ஜட்டி வெளியில. ஏண்டா கோவணம் கட்டிக்கிட்டு அலைய வேண்டியது தானே? உங்களுக்குலாம் ட்ரெஸ் ஒரு கேடு. கவர் பண்றா. அவன் மூளையை கசக்கி புது புது டெக்னாலஜியா கண்டுபிடிக்கிறான். நீங்க என்னடா கேவலமா பொண்ணுங்களுடைய அங்கங்களை போட்டோ எடுத்து அனுப்புறது, ஃபேஸ்புக்ல பொண்ணுங்களுடைய பேர்ல ஐடி வச்சு ஓபன் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது, தன்னோட முகத்தை காமிக்காம நடிகர் நடிகைகளோட முகத்தை ப்ரொஃபைலா வச்சுக்கிறது. எதுக்கு இந்த பொறுக்கித்தனம்? ஃபேஸ்புக்ல உங்க போட்டோ போட்டுக்க வேண்டியது தானே? எதுக்கு இந்த மொள்ள மாதிரி தனம்? டேய், ஃபேஸ்புக்கால தான் லிபியால ஆட்சி மாற்றமே ஏற்பட்டிருக்கு. அந்த மாதிரி பயனுள்ளதா யூஸ் பண்ணுங்கடா. சூர்யா கிடைக்கிற வரைக்கும் நீங்க யாரும் நிம்மதியா இருக்க முடியாது. ஜான் சார். சொல்லுங்க சார். இவனுங்களெல்லாம் நிக்க வச்சு அம்மனமா போட்டோ எடுங்க. தேவைப்பட்டா நாமளும் ஃபேஸ்புக்ல போடுவோம். அப்பதான் மற்றவங்களுக்கு வழி தெரியும். எஸ் சார். ஹலோ, R1 போலீஸ் ஸ்டேஷன். ஹலோ ஹலோ சார், என்னை யாரோ பாக்ஸில் வச்சு அடிச்சு வச்சிருக்காங்க சார். என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க சார். எங்க கடத்தி வச்சிருக்காங்க? தெரியல சார், அதெல்லாம் தெரியல சார். பாக்ஸில் மட்டும் அடிச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியுது சார். ஏப்பா, எங்க கடத்தி வச்சிருக்கு தெரிஞ்சா தரப்பா நாங்க வந்து காப்பாற்ற முடியும். சரி, ஏரியா வந்து சொல்லு. சார் நீங்க எந்த போலீஸ் ஸ்டேஷன் சார்? யோ, கிண்டல் பண்றியா? எப்பவுமே நாங்க தான் கேள்வி வைப்போம், இப்போ நீங்க கேள்வி வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? சார் சார் ப்ளீஸ் சார், நான் எங்க இருக்குன்னு எனக்கே தெரியல சார். என்ன போதையில பேசுறியா? 100க்கு போன போட்டு கிண்டல் பண்றியா? போன வைடா மூதேவி. ஹலோ சார், ப்ளீஸ் சார், என்னை காப்பாத்துங்க சார், ப்ளீஸ் சார். சார் ஒரே இருட்டா இருக்கு சார். என்ன வந்து விளக்கு பிடிக்க சொல்றியா? சார் இது எந்த போலீஸ் ஸ்டேஷன் சார்? ப்ளீஸ் சார் சொல்லுங்க சார். யோ, இது காஞ்சிபுரம் போலீஸ் ஸ்டேஷன். போதுமா போதுமா? காஞ்சிபுரம். நாங்க விசாரிச்ச வரைக்கும் உங்க பையனை பத்தி க்ளூஸ் எதுவும் கிடைக்கல. அதான் உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? எங்களுக்கு எதிரி யாருமே இல்லை சார். நீங்க வேலை செய்யற இடத்துல அந்த மாதிரி யாருமே இல்லை சார். உங்க பையனுக்கு ஏதாவது பழக்கங்கள் உண்டா? புரியல சார். போதை, அபின், கஞ்சா, லேடிஸ், ஐயோ, அந்த மாதிரி பழக்கமெல்லாம் என் பிள்ளைக்கு கிடையாது சார். பையன் மேல ரொம்ப நம்பிக்கை. உங்க பையனோட மொபைல்ல அப்பா பேர் கார்த்திகேயனும் அம்மா பேர் லக்ஷ்மினும் ஃபீட் பண்ணி வச்சிருக்கான். தப்புன்னு இல்லையே சார்.
அதே மொபைலில் அப்பா அம்மா சாக்லேட் காஃபி டே நூடுல்ஸ் லெமன் கோட் வேர்டில் பொண்ணுங்க பேரை சேவ் பண்ணி வச்சிருக்கான். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா? நோட் பண்ணுங்க சார். நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம பிள்ளைங்களை படக்கூடாதுன்னு ஓவரா செல்லம் கொடுத்து வளர்த்துடுறோம். அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து நாமளே அவங்கள கெடுத்துடுறோம். அப்புறம் பிரச்சனைன்னு வந்தா என்ன பண்றதுன்னு தெரியாம முடிக்கிறோம். செக் பண்ணணும் சார், செக் பண்ணணும். இந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் இதெல்லாம் நம்ம பசங்க என்ன பண்றாங்கன்னு அடிக்கடி செக் பண்ணி தான் ஆகணும். கேட்டா பிரைவசிங்கிற பேர்ல நீங்களே ஒரு வளையத்தை போட்டு ஃப்ரீடம்ங்கிற பேர்ல சுத்த விடுறது. அப்புறம் சிக்கல்ல போய் மாட்டும் போது குத்துதே குடையுதேன்னு சொல்லி கையை பிசைஞ்சுக்கிட்டு வந்து நிக்கிறது. ஐ எம் சாரி டு சே ஆல் திஸ். உங்களுக்கு ஏதாவது த்ரெட்னிங் கால் வந்தா எங்களுக்கு உடனே காண்டாக்ட் பண்ணுங்க. ஷூர் சார். கூட வந்திருக்கிறது யாரு? வீட்டு வேலைக்காரர் சார். நான் அவரை விசாரிச்சு அப்புறமா அனுப்புறேன். நீங்க கிளம்புங்க. எப்படியாவது என் பிள்ளைய கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருங்க சார். முயற்சி பண்றேன். தைரியமா போங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். சூர்யா வீட்டில் எப்படி? ஐயா, அவர் ரொம்ப தங்கமான பையனுங்க. ரொம்ப செல்லமா வளர்ந்தவர். காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நல்லா ஜாலியா தாங்க இருந்தாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா இல்லாத நேரத்தில் ஏதாவது பொண்ணோட வருவாருங்க. பாட்டு டான்ஸுன்னு ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. சின்னஞ்சிறுசு தானுங்களே. பொண்ணுங்கண்ணா எந்த மாதிரி பொண்ணுங்க? பொண்ணுங்கன்னு பார்த்தா எல்லாருமே பெரிய இடத்து பொண்ணுங்க மாதிரி தான் தெரிஞ்சாங்க. என்ன மறைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை சார். எதுவாக இருந்தாலும் உண்மையை சொல்லுங்க, இல்லை உள்ள தூக்கி போட்டுருவேன். அது வந்து சார், ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்துச்சு. திரும்பி போகும்போது எதையோ பறிவுடுத்த மாதிரி போச்சு. 5 நாளைக்கு அப்புறம் அதே பொண்ணு வந்துச்சு. யாரம்மா நீங்க? என் பேர் கௌசல்யா. சூர்யா இருக்காரா? ஐயா, உங்களை பார்க்க கௌசல்யான்னு ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. கௌசல்யாவா? அவ எதுக்கு இங்க வந்திருக்கா? சரி, அவளை உள்ள வர சொல்லுங்க. உள்ள கூப்பிடுறாரு, போமா. வந்த கொஞ்ச நேரத்திலேயே அழுதுட்டே வெளியே போயிருச்சு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வர்றது இல்லைங்க. அந்த பொண்ணோட பேரு அடையாளம் ஏதாவது தெரியுமா? பேரு கூட ஏதோ கௌசல்யான்னு சொல்லுச்சு சார். ஜான் சார், இந்த மொபைலில் டெலிட்டட் ஃபைல்ஸ் ஏதாவது இருந்தால் ரெக்கவர் பண்ணுங்க. சொன்னதை செஞ்சிட்டியா? நான் சொன்னதை செஞ்சா நீ சீக்கிரம் உயிரோட வெளியில வரலாம், இல்லை உள்ளேயே இருந்து செத்துற வேண்டியதுதான். உன்னோட உயிரா இல்லை உன்னோட ஆண்மையான நீயே டிசைட் பண்ணிக்கோ. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். கௌசல்யாவை என்கிட்ட பேச சொல்லுங்க. நான் அவளே கல்யாணம் பண்ணிக்கிறேன், ப்ளீஸ். அது எப்படிடா முடியும்? ஹலோ, ஏய், என்னாச்சுடா? அக்கா என்ன மன்னிச்சிருக்கா.
வா 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 காலேஜ் போல. எதுக்கு நான் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிற? ஃபோன் பண்ணியா? ஐயோ பார்க்கவே இல்லையே. அட ஆமாம், சைலண்டில் போட்டிருந்தேனா அதான் பார்க்கல. சரி சொல்லு, என்ன விஷயம்? பாரு, நம்ம விஷயத்தை நான் எங்கள் அக்கா கிட்ட சொல்லிட்டேன். தயவு செஞ்சு டெலீட் பண்ணிடு ப்ளீஸ். இருக்கட்டும் கௌசல்யா, என்கிட்ட தானே இருக்கு, யார்கிட்டையும் காட்ட மாட்டேன். ஏன் பயப்படுற? வேணாம், டெலீட் பண்ணிடு ப்ளீஸ். இருக்கட்டும், ஒரு சேஃப்டிக்கு தானே. நீ எவ்வளோ டார்ச்சர் பண்ண. அப்படின்னா? அப்படிதான். இதுக்கு மேலே நீ என்ன நம்பலனா நாளைக்கு நீ என் பொண்ணத்தை தான் பார்ப்ப. ஏய் நில்லு நில்லு. முதல்ல வீட்டுக்கு வர, அதுவும் மருமகளா வரப்போற. வலது கால் எடுத்து வச்சு வா. எனக்கு தெரியாமலே வீடியோ எடுத்திருக்காக்கா. அந்த வீடியோ வச்சு பிளாக்மெயில் பண்ற, ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ்க்கா ஏதாவது பண்ணுக்கா ப்ளீஸ். வாமா. நானும் அவளை எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேன், அவ சாப்பிடவே இல்லை. நானும் அசதியில் தூங்கிட்டேன். அவளை எழுப்பி கூட்டிட்டு வா, 3 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் போ. ஏய், என்னாச்சு இந்திரா? யாராச்சும் வாங்களே. ஏண்டா எங்களை மாதிரி ஏழைங்களை குறி வச்சு வாழ்க்கையை நாசமாக்குறீங்க? உங்களோட பணக்கார திமிர ஏண்டா பொண்ணுங்க கிட்ட காட்டுறீங்க? யாரு வாழ்க்கைக்காக படிக்கிறா, யாரு ஜாலிக்காக படிக்கிறான்னு தெரிஞ்ச உங்க புத்திய காமிங்கடா, புறம்போக்கு நாய்களா. சார், நான் சொன்னேனே கௌசல்யான்னு, அது இந்த பொண்ணு தான் சார். வண்டி நிறுத்துங்க. ஜான் சார். சொல்லுங்க சார். நீங்க எல்லாரும் வண்டியில இருங்க. வணக்கம்மா. கௌசல்யா படிக்கிற காலேஜில் லெக்சரராக இருக்கேன். 2-3 நாளாக கௌசல்யா காலேஜ்க்கு வரல, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். என் குடும்பத்திலேருந்து யாருமே பெரிய படிப்பு படிச்சவங்க இல்லை. காலேஜ் சேர்ந்து 2 மாசம் கூட ஆகல. அது ஏதோ ராகிங் அது பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். பாவி பசங்க என்ன பண்ணாங்களோ.
சாயங்காலம் வீட்டுக்கு வந்தா என்னம்மான்னு கேட்டு எதுவும் சொல்லல. அது ராத்திரி தூக்க மாட்டிக்கிட்டா. என் பொண்ணு தூக்க மாட்டிக்கிட்டா. இவதான் என் பெரிய பொண்ணு. சாரிம்மா. அக்கா வந்துட்டு போனது போலீஸு. ஏற்கனவே நம்ம கடையில் வந்து விசாரிச்சுட்டு போனது இவரு தான். தெரியும்டா, வந்தது தேவேந்திரகுமார் ஏசிபி. அவன் உண்மையிலேயே அக்கா தங்கச்சியோட பிறந்திருந்தா இந்த கேஸை பற்றி விசாரிக்க மாட்டான். அப்படி விசாரிச்சா பார்த்துக்கலாம். சூர்யாவை எங்கே கடத்தி வச்சிருக்க? யாரு சூர்யா? கௌசல்யா, உன் தங்கச்சியோட லவ்வர். காசு பணம் இருக்குங்கிற திமிர்ல பல பொண்ணுங்களோட அலைஞ்சவன் எப்படி என் தங்கச்சிக்கு லவ்வரா இருந்திருக்க முடியும்? அப்படின்னு யார் சொன்னது? அவன் தான் சொன்னான். சபாஷ். இந்த பதில தான் நான் எதிர்பார்த்தேன். என்ன புத்திசாலித்தனமா எங்களை ரீச் பண்ணிட்டு தான் நினைப்போ? அதை நீங்க தான் சொல்லணும். ஆமா, நாங்க தான் கடத்தணும். உங்களால என்ன பண்ண முடியும்? நீங்க ஒரு உயிரோட விளையாடுறீங்க. உயிர் 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 பணக்காரனுக்கு ஒரு உயிர், ஏழைக்கு ஒரு உயிரா? சொல்லுங்க சார். பணக்காரனுக்கு ஒரு உயிர், ஏழைக்கு ஒரு உயிரா? சொல்லுங்க. செத்து போகாதவனை தேடி உங்க அரசியல் பலம், பண பலம், அதிகார பலம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து காப்பாத்த நினைக்குது. ஆனா செத்து போன என் தங்கச்சிக்கு ஒரு சட்டமும் இல்ல, ஒரு நியாயமும் இல்ல. இந்தியால இருக்கிற எல்லா சட்டமும் தனி மனித உரிமையை பாதுகாக்கணும்னு தான் இருக்கு. ஆனா எந்த சட்டமும் தனி மனித உரிமையை பாதுகாக்கிறது இல்ல. இங்க பணக்காரங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சட்டம், ஏழைங்களை பரிதவிக்க விடுறதுக்கு ஒரு கூட்டம். இதுதான் உங்க பார்வையில நீதி நேர்மையா? எங்களை மாதிரி ஏழைங்களுக்கெல்லாம் படிப்புங்கிறது ரொம்ப தூரம் இருந்துச்சு. இப்பதான் அது எங்க வீடு தேடி வந்திருக்கு. அதுக்குள்ள அதை வேரோட புடுங்கி எறியறாங்களே. இதை தட்டி கேட்க உங்க சட்டத்துக்கு துப்பு இருக்கா? கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல படிச்சு 1110 மார்க் வாங்கி ஸ்கூல்லயே முதல் மாணவியா வந்தவதான் என் தங்கச்சி. ஆனா அவ இன்னைக்கு உயிரோட இல்ல. நாங்க என்ன சார் பாவம் பண்ணோம்? ஏழையா பிறந்தது பாவமா? பணத்திமிராலையும் தன்னை யாரும் எதுவும் கேட்டிட முடியாதுங்கிற தைரியத்திலையும் ஏழை பொண்ணுங்களை கற்பழிக்க ஒரு கூட்டம் அலையுதுன்னா, அதே கூட்டம் காதலுங்கிற போர்வையில ஆசை வார்த்தைகளை சொல்லி ஏழை பொண்ணுங்களோட மனசையும் மாத்தி அவங்களோட வலையில வீழ்த்தி நாசமாக்கிக்கிட்டு இருக்காங்களே. அப்படிப்பட்டவங்க கிட்ட இருந்து ஏழை பொண்ணுங்களுக்கு எப்பதான் பாதுகாப்பு கிடைக்கும் சொல்லுங்க சார். உங்க சட்டமும் கோர்ட்டும் அதிகாரமா அனுசரணையா செயல்படுது. எங்களுக்கு இல்ல, உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு. அதான் இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சு வந்துட்டீங்கல்ல, காப்பாத்திக்கோங்க. இன்னும் 2 மணி நேரம் தான் அவன் உயிரோட இருப்பான். முடிஞ்சா காப்பாத்திக்கோங்க. ஒரு நிமிஷம். அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 2 மணி நேரம்லாம் தேவையில்லை. ஏற்கனவே அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி அதிகார பலத்திலேயோ, ஆள் பலத்திலேயோ, பண பலத்திலேயோ நான் வரல. நானும் சாதாரண மனுஷன்தான். உன்ன மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்தவன் தான். எனக்கு மேல பல அதிகாரிங்க இருக்காங்க. அவங்க ஆர்டரை நான் ஒபே பண்ணி தான் ஆகணும். ஆனா
இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை என்னால் மாற்றி எழுத முடியும். எவனோ யாரும் என்னை ஏன்னு கேள்வி கேட்க முடியாது. நீ கடத்தி வச்சிருக்கிய அந்த பையன் இந்த நாட்டுக்காக உழைச்ச பெரிய தியாகியும் இல்லை, பெரிய சமூக சேவகனும் இல்லை. இந்த பப்ளிக்கை கெடுத்துக்கிட்டு இருக்கிற பல பணக்கார பசங்கள்ல அவனும் ஒருத்தன். இது எனக்கான விசாரணை தான். உன் இடத்துல நான் இருந்திருந்தாலும் நானும் இதையே தான் பண்ணியிருப்பேன். சொல்லுங்க ஜான். சார், இந்திராணி தான் கடத்திருக்காங்கிறதுக்கு ஒரு சின்ன சஸ்பெக்ட் இருக்கு சார். அவங்கள வேணா என்கொயரி கூப்பிடலாமா? வேணாம், தேவையில்லை. ஷீ இஸ் இன்னசென்ட். எஸ் சார். ஓகே, நான் பார்த்துக்கிறேன். என்ன சார் பண்றீங்க? எவிடன்ஸ் சார் அது. இட்ஸ் a vital clue. என்ன அவார்டு வாங்க போறீங்களா? கடத்தப்பட்ட 5 மணி நேரத்தில் காவல்துறை பிடித்து விட்டார்கள்னு கொட்டை எழுத்துல பத்திரிகையில் செய்தி வரும். நமக்கெல்லாம் சந்தோஷமா தான் இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு பணக்கார திமிரில் கொழுத்து போய் அரிப்பெடுத்து அலைஞ்சி பல பொண்ணுங்களோட லைஃப்ல விளையாடி இருக்கான். பாவம் அந்த அப்பாவி பொண்ணு இவனால அவமானம் தாங்க முடியாம தூக்குல தொங்கிட்டா. நாம இந்த கேஸை நோண்டி நாளை கோர்ட்ல கேள்வி கேட்கும்போது அந்த பொண்ணை பத்தியும் வீடியோவை பத்தியும் நாம காட்ட வேண்டியதா இருக்கும். சட்டத்தால யாரையும் திருத்த முடியாது சார். தானா திருந்தினாதான் உண்டு. சட்டங்கிறது தனி மனித உரிமையை பாதுகாக்கிறதுக்கு தான். ஆனா அந்த சட்டத்தால ஒரு பொண்ணோட உரிமையையும் மானத்தையும் காப்பாற்ற முடியலையே. பாவம் அந்த பொண்ணோட ஆத்மாவாவது நிம்மதியா இருக்கட்டும். சார், இந்த நம்பர்ல இருந்து காஞ்சிபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தொடர்ந்து ஒரு பையன் கால் பண்ணி என்ன காப்பாத்துங்க கெஞ்சிருக்கா சார். சஸ்பெக்டிங் கால் சார். சார், நபரின் எண்ணானது தற்சமயம் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது அல்லது தொடர்பு இல்லை